வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 20th செஞ்சுரி இங்கிலாந்து வந்து 20ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 20ஆம் நூற்றாண்டோடைய இங்கிலாந்து ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மன்னர் ஆட்சின்றது உச்சத்தில் இருந்தது. ஏன்னா வந்து இங்கிலாண்டோடைய காலனிஸ்ன்றது உலகம் ஃபுல்லாகவே இருந்தது. அதோடு மாத்திரம் இல்லாமல் அது வந்து தன்னோட அடையாளத்தை உலகம் முழுக்க பதிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டோட முடிவில் வரும்போது பார்த்திங்கன்னா அது எந்த இடம்லாம் காலனிஸாக இருந்தோ அவங்களுக்குலாம் விடுதலை கொடுத்துட்டு அதோடைய ராஜாங்கம் வந்து சுருங்கிடுச்சு. ஆனால் மக்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாகவும் குளோபலைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இங்கிலாந்து வந்து முன்னேறிடுச்சு. இந்த நூற்றாண்டில் வந்து 2 உலகப் போர்கள், அதாவது முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போரை பார்த்த நாடுகள் எல்லாமே தான். ஏன்னா உலகம் முழுக்க நடந்த போர் அது இங்கிலாந்து மேலேயும் அதோட பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதனாலே பார்த்திங்கன்னா மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறையா கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக அரசியல் அமைப்பில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தது. பொருளாதாரத்தில் பல ஏற்ற தாழ்வுகள் நடந்தது. சமுதாயத்தில் நிறைய புரட்சிகள் வந்து இங்கிலாண்டில் நடந்தது. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது நூற்றாண்டோட ஆரம்ப காலத்தில் வந்து இங்கிலாந்து வந்து அதோடைய முடியாட்சியை வந்து ஏஷியா, ஆஃப்ரிக்கா, கரிபியன்லலாம் அதோட காலனிஸை அமைச்சு உச்சத்தில் இருந்தது. உலகம் முழுக்க அது காலனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இங்கிலாந்து இருந்தது. அதனாலே சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் பேஸும் இருந்தது. அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த விக்டோரியன் வேல்யூஸான டிசிப்ளின், மொராலிட்டி, டெக்கரம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து தரப்பட்டது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே தொழில் புரட்சி நடந்ததுனால இங்கிலாண்டோட பொருளாதாரமும் அந்த நாட்டில் இருந்த அந்த ஏர்பன் லேண்ட்ஸ்கேப்ன்றதுல நிறைய மாற்றங்கள், சோஷியல் கிளாஸஸ்ஸு, அப்புறம் லேபர் இஷ்யூஸ், அதாவது உழைப்பாளிகளுடைய நிறைய கோரிக்கைகள், அவங்களுக்கு வேண்டிய இதை வந்து செய்யாமல் இருந்த நேரங்கள்லாம் நிறையா இருந்தது. அது ஏற்கனவே இங்கிலாந்து வந்து சந்தித்த ஒரு இடம்தான். இப்போ முதல் உலக போர் வந்து 1914 1918 வரைக்கும் நடந்தது. இதோட தாக்கமும் இங்கிலீஷ் சமுதாயத்தில் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து போரில் இறந்தாங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க, ஊனமுற்றார்கள், அந்த மாதிரிலாம் ஆச்சு. அதே சமயத்தில் பெண்களுடைய பங்கு வந்து பெரும் மாற்றத்தை பார்த்துச்சு. பெண்கள் வந்து வேலைக்கு வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் டிஸ்டிங்ஷன் சொல்லுவோம் இல்லையா, மேல் வர்க்கம், அப்புறம் வந்து நடுத்தரம், அப்புறம் கீழ்மட்டம், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிது. 1918 வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் 1928 ஆண்கள் மாதிரியே பெண்களும் 21 வயசு அடைஞ்சால் ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2ஆம் உலக போர் போது பார்த்திங்கன்னா அது வந்து 1939 1945 வரைக்கும் நடந்தது. இங்கிலாந்து மேல இருந்த அந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா மக்கள் எப்போ பார்த்தாலும் இந்த வெடிகுண்டு நடக்கிறது, அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் கூட அவங்களுக்கு அளவாக தான் கொடுக்கப்பட்டது. நிறைய விஷயங்கள் வந்து அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காத அளவுக்கு தான் மக்கள் அங்கே வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்தது, அந்த நாட்டுப்பற்றும் அதிகமாக வந்தது. நான் அந்த எலெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷன், போருக்கு அப்புறம் வந்த எலெக்ஷனில் லேபர் கவர்மெண்ட் வந்து பதவிக்கு வந்தாங்க 1945. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நியாயமாக உங்களுக்கு தர வேண்டிய எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அது வந்து மக்கள் நல நாடாக வந்து மாறுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பெவரேஜ் ரிப்போர்ட் தான். அதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாடு முழுக்க அவங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு 5 முக்கியமான விஷயங்கள் தான் வந்து நாட்டோடைய பெருங்கொடைமைகளாக, அதாவது ஜாயிண்ட் ஈவல்ஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து வாண்ட், அவங்களோட தேவைகள். 2வது வந்து டிசீஸ், நோய்கள். இக்னோரன்ஸ், அறியாமையில் இருந்தது. ஸ்குவாலர், அதாவது எல்லாமே வந்து அசுத்தமாக, அழுக்காக, சுகாதாரம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஐடல்னஸ், கடின உழைப்பு வந்து மக்கள் வந்து செய்ய விரும்பலை அப்படின்ற ஒரு நிலைமைலாம் இருக்குது. இதை வந்து அரசாங்கம் எடுத்து அதுலேருந்து மக்களை முன்னேற்றணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. 1948 பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் வந்து எல்லாருக்குமே இலவச மருத்துவம் வந்து கிடைக்கிற மாதிரி ஆச்சு. அதே மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட், ஸ்டேட் பென்ஷன், ஹவுசிங் ஸ்கீம்ஸு, ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து விக்டோரியன் இண்டிவிஜுவலிசம்லேருந்து ஸ்டேட் சப்போர்ட்டட் கலெக்டிவிசம் வரைக்கும் வந்ததை நல்லாவே காட்டுது. இதன் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்தது.
பிரிட்டனுடைய பொருளாதாரம் வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகளை இந்த நூற்றாண்டில் பார்த்துச்சு. போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னலைசேஷன் பண்ணாங்க, அதாவது வந்து தேசியமயமாக்குனாங்க. எதெல்லாம் தேசியமயமாக்குனாங்கன்னா கோல், ரயில்வேஸ், ஸ்டீல், இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து தேசியமயமாக்குனாங்க. ஆனால் 1970 பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சதுனால நாடு வந்து இன்ஃப்ளேஷன், அப்புறம் நிறைய ஸ்ட்ரைக்கு, அப்புறம் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தால் தான் கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து மார்கரெட் தாட்சர் தான் ப்ரைம் மினிஸ்டர் வந்தாங்க. 1979 அவங்களோட கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ மார்க்கெட் ரிஃபார்ம்ஸு, அப்புறம் வந்து தனியுடைமையாக்குனாங்க. தேசியமயமாக்கின நிறைய விஷயங்கள் வந்து தனியுடைமை, ப்ரைவேட்டைசேஷன் பண்ணாங்க. முக்கியமாக வந்து நிறைய ஸ்ட்ரைக்லாம் நடந்துட்டு இருந்ததுனால ட்ரேட் யூனியனுடைய பவரை வந்து அவங்க ரொம்ப குறைச்சிட்டாங்க. அவங்களோட பாலிசிஸ் வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுத்தது. அது மாத்திரம் இல்லாமல் சோஷியல் இன்இக்வாலிட்டி அதிகமாக்குச்சு. பாரம்பரியமாக இருந்த நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்யூனிட்டிஸை வந்து இந்த நூற்றாண்டில் வந்து கம்மியாயிடுச்சு. இந்த நூற்றாண்டோட கடைசிக்குள்ளே பிரிட்டன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டு எக்கானமியாக இருந்தது, அதாவது பொருளை வந்து தயாரிக்கிற ஒரு எக்கானமியாக பொருளாதாரமாக இருந்தது. இப்போ சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமியாக ஆகிடுச்சு. அதாவது அவங்களுடைய கவனம் முழுக்க ஃபைனான்ஸ், எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பக்கம் போயிடுச்சு. இந்த நூற்றாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணியம், யூத் கல்ச்சர், சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் நடந்தது. பெண்களுக்கு நிறைய அதிகாரங்கள் கிடச்சிது. அதாவது ரைட்ஸ் இன் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ப்ராப்பர்ட்டி, அப்புறம் ஈக்குவல் பே ஆக்ட், செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன்லாம் வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து நல்லபடியாக மக்களுக்கு நடுவில் கொண்டு வந்தது. அந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் மறைஞ்சிது. அது மாத்திரம் இல்லாமல் போருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்கிலாண்டில் வந்து குடியேற ஆரம்பித்தாங்க. அதாவது கரீபியன்லேருந்து, இந்தியாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, ஆஃப்ரிக்காலேருந்துலாம் மக்கள் வந்து இங்கிலாண்டில் வந்து குடியேற ஆரம்பித்தாங்க. அதனால் இங்கிலாந்து வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டியாக ஆகிடுச்சு. ஆனாலும் இனவெறி வந்து அங்கே இன்னும் இருந்துகிட்டே தான் இருந்தது. 1960 70 பார்த்திங்கன்னா கல்ச்சர், மியூசிக், ஃபேஷன், ஆர்ட் இதிலலாம் வந்து பயங்கர மாற்றம் வந்தது. பீட்டில்ஸ், ரோலிங் ஸ்டோன்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து இசையை வந்து இங்கிலாண்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. லண்டன் வந்து ஃபேஷன், யூத் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து ஒரு குளோபல் சென்டராக மாறிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் டெலிவிஷன், சினிமா, மீடியா இவங்கெல்லாம் வந்து மக்களுடைய நெருக்கமாகிட்டு அவங்களுடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியும் எண்ண ஓட்டத்தை வழி நடத்துகிற மாதிரியும் மாறினாங்க. அதாவது வந்து 20ஆம் நூற்றாண்டோட நடுவில் பார்த்திங்கன்னா உலகத்தையே ஆண்டுட்டு இருந்த அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்தியாவுக்கு வந்து 1947 அவங்க விடுதலை கொடுத்துட்டாங்க. அப்புறம் மற்ற காலனிஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. மன்னர் ஆட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அங்கே முடியாட்சி இருந்தாலும் அது வந்து காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் ஒரு பார்ட்னர் ஆகிற அளவுக்கு மாறிடுச்சு. 1956 பார்த்திங்கன்னா சுயஸ் கிரைசிஸால் வந்து பிரிட்டிஷோடைய இம்பீரியல் டாமினிசம் வந்து எப்படி வேர்ல்டு அஃபேர்ஸில் குறைஞ்சிருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. பிரிட்டிஷ் வந்து தன்னை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸோடையும் அமெரிக்காவோடையும் இணைச்சிக்கிட்டு யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியில் 1973 ஒரு அங்கமாக மாறிடுச்சு. 20ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது. எலக்ட்ரிசிட்டி, காரு, டெலிஃபோன், ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து பெருகிடுச்சு. அதே மாதிரி பிரிட்டனில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரிசர்ச்சு, நியூக்ளியர் சயின்ஸு, கம்ப்யூட்டிங் இதிலெல்லாம் வந்து பெரும் முன்னேற்றம் இருந்தது. ஆலன் டியூரிங் இவரை தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட தந்தைன்னு சொல்லுவோம். அவர் 2ஆம் உலகப் போரில் பெரும் பங்கு வகித்தார். இந்த நூற்றாண்டு கடைசியில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு, மொபைல் ஃபோன்ஸு, டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் வந்து தொலைத்தொடர்பில் வந்து பெரிய பங்காற்றுச்சு. அறிவியலும் தொழில்நுட்பமும் வந்து கல்வித்துறை, தொழில்துறை, அன்றாட வாழ்க்கையில் வந்து பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தது. கல்வித்துறையில் வந்து 20ஆம் நூற்றாண்டில் நிறைய மாற்றங்கள் வந்தது. த எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் 1944 இதனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் வந்து இலவசமாகவும் கொடுத்தாங்க, கட்டாயமும் ஆக்கினாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸை வந்து ஆரம்பித்தாங்க. புது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது வந்து திறந்தவெளி பல்கலைக்கழகம், ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரிலாம் ஆரம்பித்து வேலைக்கு போகிறவங்களும் வந்து அவங்க படிப்பை தொடர்றதுக்கு ஏதுவாக இதெல்லாம் வந்து அமைச்சாங்க. எழுத்தாளர்கள், அதாவது ஜார்ஜ் ஆர்வெல், வர்ஜினியா வுல்ஃப், E.M. ஃபாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து பாலிடிக்ஸை பற்றி, சொசைட்டியை பற்றி நிறைய எழுதினாங்க. உலகப் போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் லைஃபு, அப்புறம் இமிக்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் பெண்ணியம் இதெல்லாம் வந்து முக்கிய பங்காக இருந்தது. அதனாலே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கல்ச்சர் வந்து இன்னும் ஜனநாயகமாகவும் இன்னும் டைவர்ஸாகவும் மாறுச்சு. இன்னமும் வந்து அங்கே வந்து மன்னர்கள்
ராணிகள்லாம் இருந்தாலும் குயின் எலிசபெத் செகண்ட் அவங்க வந்து 2ஆம் எலிசபெத் ராணி வந்து 1952 வந்து அரியணையில் அமர்ந்தபோது அவங்க உலகம் முழுக்கமாக வந்து கொண்டாடப்பட்டாங்க. அவங்களும் வந்து இங்கிலாண்டோட இந்த ட்ரெடிஷன், டியூட்டி, ஸ்டெபிலிட்டியாக வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அதாவது வந்து மன்னர்களுக்கு இருந்த அந்த அதிகாரம் கம்மியாக இருந்தாலும் மக்கள் இவங்க மேலே வச்சுருந்த அன்பு வந்து குறையவே இல்லை. ஏன்னா நாட்டில் வந்து எந்த கொண்டாட்டம் நடந்தாலும் சரி, இல்லை எந்த நெருக்கடி நடந்தாலும் சரி, அவங்க வந்து முன்னாடி இருந்து மக்களுக்காக வந்து நின்னதுனால மக்கள் அவங்க மேலே அதிகமான அன்போடு தான் இருந்தாங்க. ஜனநாயகம் பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் வளர்ந்தது. த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஆக்ட் இதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா ஹெரிடிட்ரி பியர்ஸ்னால் அப்பா ஒரு பதவியில் இருக்காருன்னா அவருக்கு அப்புறம் மகன் அந்த பதவிக்கு வர்றது வந்து மறைஞ்சிடுச்சு. அதே மாதிரி ஸ்காட்லாண்டு, வெயில்ஸு, நார்தர்ன் அயர்லாண்டு இதெல்லாம் வந்து இன்னும் அதிகாரங்கள் அவங்களுக்கு கிடச்சிது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிது. இங்கிலாந்து பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் நிறைய கான்ட்ராஸ்ட்டு, நிறைய ரெவல்யூஷன்ஸு, புரட்சிகள்லாம் பார்த்தது. அதாவது ஒரு எம்பையர்லேருந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டாக, அப்புறம் ஆண் ஆதிக்கத்துலேருந்து முழு ஜனநாயகமாக, கோல் மைன்ஸ்லேருந்து சைபர் ஸ்பேஸ் வரைக்கும் அது பார்த்துருச்சு. நிறைய கான்ஃப்ளிக்ஸு, கோஆப்ரேஷனு, கன்சர்வேட்டிசம், லிபரலிசம், இன்இக்வாலிட்டி, ரிஃபார்ம் இந்த மாதிரி வந்து பன்முகத்தன்மைகள் வந்து அங்கே நடந்தது. இதெல்லாம் தான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன பிரிட்டிஷ் சமுதாயத்தையும் அந்த ஜனநாயகத்துக்கான மதிப்பையும் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கு. சமத்துவமும் நல்ல திட்டங்களும் தான் இதோட முக்கிய திட்டமாக இருக்குது இப்போ நாட்டுக்கு. அதே மாதிரி இங்கிலாந்து வந்து நிறைய சேலஞ்சஸையும் பார்த்தது. ஆனால் அதுலேருந்து வந்து சக்தியாக, இன்னும் மல்டிகல்ச்சுரலாக, இன்னும் குளோபலாக வந்து இங்கிலாந்து தன்னை மாற்றி அமைச்சிக்கிச்சு. அதனாலே பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி தான் 20ஆம் நூற்றாண்டை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் 20ஆம் நூற்றாண்டோட இங்கிலாண்டை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.